எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான சட்டமன்ற தொகுதி வாரியான கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது நாம் பார்க்க இருக்கும் தொகுதியானது 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். 1000 லைட்ஸ் 1000 விளக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரம் உங்களுடைய பார்வையில. 1000 லைட்ஸ் தொகுதி, இந்த தொகுதி என்பது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் வந்து ஆரம்ப காலத்தில் முதல் போட்டியிட்டு அப்புறம் ஒரு தொடர் வெற்றி பெற்ற தொகுதி. முதல்ல 84 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் இந்த 1000 விளக்கு தொகுதியில் கலந்துகின்றார். அப்போ வந்து கே கிருஷ்ணசாமி என்ற அதிமுக வேட்பாளரிடம் 1984 தோல்வியடையார். இந்த கே கிருஷ்ணசாமி யாருன்னா கே மதியழகன், அதாவது திமுக ஐம்பெரும் தலைமைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல ஒரு கே மதியழகன் ஒரு முன்னாள் ஸ்பீக்கர் இருந்தாங்க. அவரோட சகோதரர் கே கிருஷ்ணசாமி இவரிடம் 84 தோக்கடித்தார். பிறகு 89 வெற்றி பெறாரு. 84 தோக்கும் போது கூட ஒரு நல்ல டீசென்டான ஓட்டு, 47% ஓட்டு எடுத்து போலரைஸ்ட் எலெக்ஷன்ல தான். இத்தனைக்கும் கே கிருஷ்ணசாமியுடன் அன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணி இருந்தது. அந்த காங்கிரஸ் கூட்டணியுடன் அவங்க 51% வாங்குறாங்க. திமுக மட்டும் தனிச்சு போட்டிட்டு அப்ப 47% எடுக்கிறாங்க. அதன் பிறகு 89 நடந்த சட்டமன்ற தேர்தல் முதல் முறை ஸ்டாலினோட வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆறார். அதே தேர்தலில் ஜெயலலிதாவும் முதல் முறை வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆறாங்க. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் 89 முதல் முறை வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆறாங்க. 91 அந்த தமிழ்நாடு முழுக்க அலை வீசி தேர்தலில் ஸ்டாலின் இந்த 1000 விளக்கு தொகுதியில் தோக்குறாரு. தோக்கும்போது கூட ரொம்ப கம்மியான ஓட்டுல தோக்குறாரு. 39.1% எடுத்திருக்காரு. அது ஒரு டீசெண்டான ஓட்டு தான். பட் ஆனால் அந்த போலரைசேஷன் ஹெவியாக தான். 56% அதே கே கிருஷ்ணசாமி போறாரு, வெற்றி பெறாரு. அதன் பிறகு 96 வெற்றி பெற்ற உடனே ஒரு 3 முறை தொடர் வெற்றியை பெறாரு. 96, 2001, 2006 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றாரு. 2011 ஒரு தொகுதி மாறணும், டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் ஒரு தொகுதி மாறணும் முடிவு எடுத்து கொளத்தூர் போனோடனே இந்த தொகுதியில வந்து ஒரு தொகுதி மாறணும் ஒரு இளைஞர் வருது. ஹாசான் முகமது ஜின்னான்னு ஒரு இளைஞர் திமுக சேர்ந்திருந்தவர் தான். அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுது. அதிமுக 50% மேல ஓட்டு எடுத்து முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்கள் வெற்றி பெறாங்க. ஸோ வளர்மதி 1000 விளக்குல வெற்றி பெற்றது அதிமுக பெரிய ஒரு சென்னை மெல்ல அதிமுக கைவசம் வருகுதுன்ற அந்த ஒரு சிக்னிபிகன்ட் ஸ்டாம்ப் வந்து 1000 விளக்கு வெற்றியை வந்து கொடுத்தது. 2011 ஜெயலலிதாவும் அது பெரிய அளவுக்கு அங்கீகரிச்சால் தான் வளர்மதி அன்றைக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. இங்க வந்து ஹார்பர்ல 2011 ஹார்பர் வெற்றி பெறாங்க, எக்மோர் வெற்றி பெறாங்க, 1000 விளக்கு வெற்றி பெறாங்க. இந்த மூணுமே ஒரு பவர்ஃபுல் கான்ஸ்டிட்யூன்சிஸ். வில்லிவாக்கம் வெற்றி பெறாங்க. இப்ப 4மே வந்து இந்த மத்திய சென்னை பகுதியில ஒரு ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய கான்ஸ்டிட்யூன்சிஸ். இது வந்து அதிமுகவுக்கு வந்து சென்னையில் ஒரு பெரிய அமைப்பை வளர்த்துட்டோம், நம்ம திமுகவை ஃபேஸ் பண்ணுற அமைப்பு சென்னை வளர்த்துட்டோம்னு சென்னை அதிமுகவுக்கு பெரிய ஒரு பூஸ்டாட்டு இந்த 2011 வெற்றி அமைஞ்சது. அதன் பிறகு 16 மீண்டும் சென்னை தன் கோட்டையாக ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க திமுக. அது வந்து 16 வந்து கூகா செல்வம்னு ஒருத்தர் வெற்றி பெறாரு. லெசன் ஒரு கேண்டேட் தான். ஆனா அவங்க அமைச்சர் வளர்மதி வீழ்த்தி அவர் வெற்றி பெறாரு. திமுக அமைப்பு பலம் தான் அங்க பெருசா அவர் கை கொடுத்தது. அதுக்கப்புறம் 11 அதுக்கப்புறம் 2021 இந்த டாக்டர் எழில் அவர் இங்க வெற்றி பெறாரு. இவரும் ஒரு கட்சி அமைப்புன்னு வரல, ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருந்த டாக்டர். அவருக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்ட்டி பொசிஷன்ஸ்ல எடுத்து பார்த்தோம்னா திமுக வந்து கடந்த சட்டமன்ற தேர்தல் 53% ஓட்டு எடுக்கிறாங்க. பார்லிமெண்ட்ல பார்த்தோம்னா அது 55% எடுக்காங்க. 2வது இடத்துல வந்து பிஜேபி 26% பிஜேபி நல்ல ஸ்ட்ரக்சர். அதிமுக அணிகளுக்கு தேமுதிக 10%, இப்ப நாம் தமிழர் 7% நிற்கிறாங்க. ஸோ பிஜேபி நம்ம முன்னவே சேப்பாக்கு ஹார்பர்ல பார்க்கும்போது இந்த மத்திய சென்னை பகுதியில் நல்ல வளர்ச்சி இருந்துச்சு. அவங்க 2021 கூட பிஜேபி தான் இங்க கண்டெஸ்ட் பண்ணாங்க. நடிகை குஷ்பு கண்டெஸ்ட் பண்ணாங்க. பட் திமுக ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்கா இருந்தால குஷ்புவோட ஸ்டார் பவரால கூட இங்க தாக்கு பிடிச்சு நிற்க முடியல. திமுக சுலபமா ஜெயிச்சிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் பெட்டரா வளர்ந்துக்கலாம். பட் என்னதான் வளர்ந்தாலும்
இருந்தாலும் திமுகவுக்கும் இவங்களுக்கு டிஃபரன்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா நாம் தமிழரோட வளர்ச்சியும் பெருசா இல்லை. நாம் தமிழர் 10,000 ஓட்டு கீழே தான் அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாம் தமிழர் அமைப்பு பலம் மத்திய சென்னையில் கொஞ்சம் பலவீனமா இருக்கும், இந்த தொகுதியில் பலவீனமா இருக்கு. ஸோ இங்க விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னா திமுக சார்பா பெரிய பவர்ஃபுல் கேண்டிடேட் இங்க நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கட்சிக்காரர் தான் கொஞ்சம் லெசன் ஒன் ஃபேஸ் தான் நிற்பாங்க. அதிமுக பாஜக பெரிய கேண்டிடேட் இல்லாததால விஜய்க்கு ஒரு நல்ல ஸ்கோப் இங்க இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். விஜய் நல்லா இங்க ஸ்கோர் பண்ண, நாம் தமிழுக்கும் பெருசு ஸ்ட்ரக்சர் இல்லாத விஜய்க்கு இந்த தொகுதியில் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். திமுகவுக்கும் நல்ல ஒரு 40% மேல இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள தொகுதி தான் இது. இதுல நீங்க திமுக சார்பா யார் போட்டீங்கன்னா இன்னைக்கு எழிலனுக்கு மறுபடியும் சீட்டு கொடுப்பாங்கன்ற சந்தேகம் தான், எப்படின்னு தெரியல. யாருக்கு கொடுக்குறாங்க, ஒருவேளை தீநகர் இருக்கும் ஜெய கருணாநிதி தொகுதி மாதிரி இங்க நிற்கவும் வாய்ப்பு இருக்கு. ஜெயன் மகன் ஃபேமிலி யாரோ கொடுக்கலாம், இல்ல அன்பில் மகேஷ் இங்க நிற்க போறாரு சவுக்கு சங்கர் ஏதோ ஒரு வீடியோ சொல்லிட்டு இருந்தாரு, அது கூட வாய்ப்பு இருக்கு. பட் இது திமுக ஒரு சென்னையில் தனக்கு ஒரு பிரஸ்டீஜ் நினைக்கக்கூடிய சீட்ஸ்ல 1000 விளக்கும் ஒண்ணுதான். ஸோ அதை எப்படி போடுறாங்க, கேண்டிடேட் அவங்க எப்படி அலோகேட் பண்றாங்க, இது நம்ம பொறுத்து பார்க்கணும். நிச்சயமா அந்த கட்சி தலைமைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஸ்டாலின் வந்து. ஏன்னா இந்த தொகுதியில் ஸ்டாலின் 3 முறை வெற்றி பெற்ற தொகுதின்றதால ஒரு தொகுதியில நல்லா தெரிஞ்ச ஆளதான் போடுவார்னு நினைக்கிறேன். நிச்சயமா வெற்றியை தக்க வைக்கிறதுக்காக நிச்சயமா ஸ்டார் கேண்டிடேட்டான ஒருத்தவங்க தான் நிறுத்துவாங்க. அப்படி பார்க்கும்போது திமுக வெற்றி பெறக்கூடிய சாதகமான தொகுதியில இதையும் ஒண்ணா. நிச்சயமா சாதகமான தொகுதி தான். நிச்சயமா 1000 விளக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய கலைஞர் அவர்களை மிக தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு